பிராண்டி செய்திகள் 200+ சீட்டு தமிழகத்தில் தளபதியின் விசில் புரட்சி செங்கோட்டையன் கொடுத்த மெகா ஷாக். திருச்செந்தூர் முருகன் காலடியில் விஜய் மே 4 உடைய போகுது பலரது கனவு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிஞ்சு இப்போ வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ரூம்ல பத்திரமா இருக்கு பாஸ். ஆனா அரசியல்வாதிகளோட ஹார்ட் பீட் இப்போ எகிர ஆரம்பிச்சிருக்கு. யாரு வருவா யாரு போவான்னு பட்டிமன்றமே நடக்கிறப்போ தவக நிர்வாகி செங்கோட்டையன் பழனி முருகன் கோவில்ல வச்சு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. இது வெறும் எலெக்ஷன் இல்ல, இது தளபதியோட விசில் புரட்சின்னு சொல்லியிருக்காரு. இதோ அந்த 7 அனல் பறக்கும் அப்டேட்கள். தமிழக அரசியல் கிளைமேக்ஸ் 7 முக்கிய தகவல்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்கள். தவக தலைவர் விஜய் வரும் தேர்தல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி அரியணையில உட்காருவாருன்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அடிச்சு சொல்லியிருக்காரு பாஸ். 4வது புரட்சி விசில் புரட்சி. பசுமை வெண்மை சோசியலிச புரட்சிகளுக்கு அப்புறம் தமிழகம் பார்க்க போற அடுத்த பெரிய புரட்சி விசில் புரட்சிதான்னு ஒரு புது டேர்ம கிளப்பி வித்திருக்காரு செங்கோட்டையன். முருகனை தேடி விஜய். தேர்தல் டென்ஷனுக்கு நடுவுல தவக தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த புகைப்படம் தான் சோஷியல் மீடியாவே அதிருது. பழனியில் அரசியல்வாதிகள் குவியல். பழனி அரசியல்வாதியோட குடும்பம் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், உடுமலை ராதாகிருஷ்ணன்னு ஒரு பட்டாளமே பழனி முருகன் கோவில்ல தவம் இருக்காங்க பாஸ். எதிர்க்கட்சிகளுக்கு அல்வா பதில். தவக ஓட்டுகளை தான் பிரிக்கும் ஜெயிக்காதுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அது வெறும் அல்வா பேச்சுதான்னு செங்கோட்டையன் பதிலடி கொடுத்திருக்காரு. 62 மையங்களில் பாதுகாப்பு. தமிழகம் முழுக்க 62 மையங்கள்ல வாக்கு இயந்திரங்கள் இப்போ ராணுவ பாதுகாப்புல இருக்கு. மே 4 காலையில தான் அந்த பெட்டி உடைய போகுது. உலகளாவிய கவனம். விஜயோட இந்த அரசியல் என்ட்ரி இப்போ தமிழகத்தை மட்டும் இல்லாம உலகளாவியையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னு செங்கோட்டையன் பெருமையா பேசியிருக்காரு பாஸ். தவகவின் வெற்றி வாய்ப்பு ஒரு பார்வை. குறிக்கோள் 200+ இடங்களை கைப்பற்றி ஆட்சியமைத்தல். முக்கிய முழக்கம் தளபதியின் விசில் புரட்சி. நிர்வாகிகளின் நம்பிக்கை. மக்களின் ஒருமனதான ஆதரவு தவகாவுக்கு உண்டு. அடுத்த கட்டம் மே 4 வாக்கெண்ணிக்கை முடிவுகள். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எதிர்பார்ப்ப பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெற்றிங்கிறது மத்தவன் போடுற பிச்சை இல்ல, நம்மளா போராடி பறிக்கிற உரிமை. இப்போ தளபதியோட அந்த போராட்டம் கோட்டை வரைக்கும் கொண்டு போகுதான்னு பாப்போம் பாஸ். விசில் புரட்சி நிஜமாவே 200 சீட்டுகளை கொடுக்குமா இல்ல ரிசல்ட்ல ட்விஸ்ட் இருக்குமா? உங்க எக்ஸிட் போல் என்ன கமெண்ட் பண்ணுங்க. மே 4 தேர்தல் முடிவுகளின் அதிவேக அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.